தேசிய அரசியலை பரபரப்பாக்கி இருக்கிறது வக்ஃப் வாரிய திருத்த சட்டம். சட்டத்துடைய பேரும் மாற்றப்பட்டிருக்கிறது, மசோதா நிலையில தான் இருக்கிறது. உம்மீது சட்டம் என்று, உம்மீது சட்ட மசோதா என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. இதற்கு ஒட்டுமொத்த குரல்ல எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றன. வக்ஃப் வாரிய முறையில் நிறைய மாற்றங்களை, குறிப்பாக இந்த கடந்த சட்டத்தில், ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் 44 திருத்தங்களை கொண்டு வருகிறது இந்த சட்டம். எப்படி நிர்வகிக்கப்படுகிறது, இந்த நிர்வாக முறைகள், இந்த வாரியங்களில் யார் யாரெல்லாம் இருக்கலாம் என்பதிலெல்லாம் நிறைய மாற்றங்கள் கொண்டு வருது. மாவட்ட ஆட்சியருக்கான அதிகாரத்தை கூட்டுகிறது, பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்குறோம், அதில் ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறோம். இப்படியெல்லாம் செய்தாலும் கூட இது இஸ்லாமியர்களை குறிவைக்கக்கூடிய சட்டம். இந்த வக்ஃப் வாரியங்களுடைய அதிகாரங்களை மட்டுப்படுத்தக்கூடிய சட்டம். இது உள்நோக்கம் கொண்டது, தேர்தலுக்கானது என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்ட இல்லை, இது சீர்திருத்தம், இங்க நாங்கள் சமூக நீதி கொண்டு வரோம், இதில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் திருத்துறோம் என்று ஆளுங்கட்சி, அரசு, அமைச்சர் விளக்கம் கொடுக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா வக்ஃப் வாரிய திருத்த மசோதா? உள்நோக்கம் கொண்டதா, அரசியல் நோக்கம் கொண்டதா, பிளவுவாத நோக்கம் கொண்டதா? இந்த குற்றச்சாட்டுகளை தான் எழுந்திருக்க விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள், திரு அஸ்வத்தாமன் அவர்கள் இணைகிறார், பாஜகவுடைய மாநில செயலாளர் மற்றும் வலதுசாரி சிந்தனையாளர் திரு குமார் அவர்கள் இணைகிறார். மேலும் விருந்தினர்கள் நம்முடைய இணைய இருக்கிறார்கள். அஸ்வத்தாமன் வணக்கம். இந்த ஆட்சி இன்னும் 100 நாள் கூட கம்ப்ளீட் ஆகலை. ரொம்ப முக்கியமான மசோதான்னா இது. உங்களுடைய முன்னுரிமைகள் எங்க இருக்கு பாருங்களேன். இதுதான் உங்க முன்னுரிமையா? இஸ் திஸ் யுவர் பிரையாரிட்டி? பொருளாதார ரீதியா எல்லாரையும் ஒன்னா கொண்டு போறதுக்கு எவ்வளவோ சீர்திருத்தங்களை கொண்டு வரலாம். வை திஸ்? எல்லாரும் ஒன்னா இருக்கணும், எல்லாருக்கும் சட்டம் சமமாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் சட்டப்பூர்வமாக பயாஸ்டாக இருக்கிற சட்டத்தில் சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டியிருக்கு. இதுதான் ஈக்குவாலிட்டி. இந்த சட்ட திருத்தம் வந்ததற்கு பிறகு தான் இப்போ மக்களுக்கு, நாடு முழுவதும் இருக்கிற மக்களுக்கு தெரிய வருது, 9.4 லட்சம் ஏக்கர் நிலங்கள் வக்ஃபுக்கு கண்ட்ரோல், அதாவது ஒரு குறிப்பிட்ட மதத்தின் கண்ட்ரோல் இருக்குது. இருங்க, முடிக்கிறேன். மக்களுக்கு முதல்ல தெரியட்டும். உங்கள் கமெண்ட்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இதை கேட்டு முதல்ல வியூவர் ஷாக் ஆகணும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். 1.2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள 9.4 லட்சம் ஏக்கரு இந்த நாட்டில் யார்கிட்ட இருக்குன்னா வக்ஃபுகிட்ட இருக்குது. சரி, வக்ஃபுகிட்ட இருக்குது. இப்போ அதிக நிலம் வைத்திருக்கிற பணக்காரர், 3வது பெரிய நில உரிமைதாரர் யார்? முதல்ல ரயில்வேஸ். நியாயம். ஏன்னா உலகத்தினுடைய மிகப்பெரிய ரயில்வேஸு இந்தியாவுடைய ரயில்வேஸு. அந்த ரயில்வேஸ்கிட்ட நிறைய நிலம் இருக்கிறது நியாயம். ரயில் தண்டவாளம், ரயில்வே ஸ்டேஷன்ஸு எல்லாம். அடுத்தது இராணுவத்திட்ட இருக்கிறது ஆபியஸ், மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அடுத்து யார்கிட்ட இருக்குன்னா வக்ஃபுகிட்ட இருக்குது. மக்கள் யோசிப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட மதத்தினுடைய சொந்தமாக இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ தான் மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியிலேருந்து இந்த சட்ட திருத்தங்கள், இந்த வக்ஃபுக்கு அதிகாரம் கொடுத்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரியாமலே போயிடுச்சு. இதில் என்னென்னா, நீங்கள் கேட்கலாம், சார் இவ்வளோன்னா சொத்து இருக்கட்டும் சார், அவங்களுக்கு உரிமையான சொத்து தானே சார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். திருச்சி பக்கத்தில் திருச்செந்துறைன்னு ஒரு கிராமம், 1500 வருடங்கள் பழமையான கோயில் அங்கே இருக்குது. அந்த கிராமம் எனக்கு சொந்தம்னு இப்போ வக்ஃபு சொல்லுது. இது என்ன நியாயம்? நாளைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திலேருந்து தீவுத்திடல் வரைக்கும் வக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி வக்ஃபு அறிவித்தால் அடுத்த நொடி அது வக்ஃபுக்கு சொந்தமாகிவிடும். இதுதான் காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கிற சட்டம். 2013 அமெண்ட்மெண்ட் இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குது. இதை மாற்றணுமா வேணாமா? இந்த மாதிரியான ஒரு சட்டம் இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறையில் இருக்கிற சவுதியிலையோ இல்லை ஓமன்லையோ ஆப்கானிஸ்தான்லேயோ இருக்கான்னு காட்டுங்க. இங்கே இந்த இது பெண்களுக்கான என்ன சட்டம்? அது முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வரும்பொழுது பங்களாதேஷ்லேருந்து அந்த அதிபர், அந்த அம்மா சொன்னாங்க, இப்போ வரைக்குமா இந்த சட்டத்தை உங்கள் நாட்டில் வச்சுட்டு இருக்கீங்க? நாங்கள் இஸ்லாமிக் கண்ட்ரி, நாங்களே எப்பயோ அதை தூக்கி போட்டோம் முத்தலாக் நடைமுறையை, இப்பொழுதுதான் இந்தியாவில் மாற்றப்படுகிறதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டாங்க. அப்படித்தான் மக்கள் கேட்கிறாங்க. இவ்வளவு நாள் ஆயிருக்கா ஒருதலை பட்சமான ஒரு சட்டத்தை மாற்றுவதற்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கிறதா அப்படிங்கிறதா மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஓகே, முக்கியமான சில கேள்விகள் கேட்டிருக்கிறாரு. ரயில்வேஸ், இராணுவம், இதுக்கு நிகராக இவ்வளவு நிலங்கள் என்றால் இதில் ஏதோ பிரச்சனை இருக்குது. அதில் ரீஃபர்மேஷன் வேண்டாம். அதாவது யாருடைய சொத்தையும் அபகரித்து இவையெல்லாம் சேர்க்கப்பட்டிருந்தால் அவை கண்டிக்கத்தக்கது, நடவடிக்கைக்கு
உரித்தான ஒன்று. ஆனால் கடந்த காலங்களில் முஸ்லிம் செல்வந்தர்கள், ஆன்மீக பணியில் ஈடுபட்டவர்கள் இறைப்பணிக்காக இவற்றையெல்லாம் நன்கொடையாக கொடுத்த இடங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, இந்த சொத்துக்களை இதுவரை சேகரித்து பாதுகாத்து வரக்கூடிய வக்பு வாரியத்துடைய சட்டங்களை பலகீனப்படுத்தக்கூடிய வகையிலே இவர்கள் புதிய சரத்துகளை கொண்டு வருகிறார் என்பதற்காகத்தான் இவற்றையெல்லாம் எதிர்க்கின்றோம். அடுத்து அதில் ஒரு உதாரணம் வந்து இவரும் சொன்னார், அமைச்சரும் சொன்னார், திருச்செந்துறையில் ஒரு ஊரே சொந்தம்னு கொண்டாடுறாங்க. அது எப்படி இருக்க முடியும்? திருச்செந்துறையில் அந்த ஊர் சொந்தமானது என்று சொன்னால் அந்த காலத்திலே அவையெல்லாம் வக்பு வாரியத்தில் அளிக்கப்பட்டிருக்கிறது, முறையான ஆவணங்கள் இருக்கிறது. கோவில் அதை விட பழமையானது இல்ல, வக்பு வாரியத்தில் கோயில் வக்பு சொத்துல இல்ல, மிக தெளிவாக ஆதாரப்பூர்வமாக இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற வெளிவிவகாரத்துறை அமைச்சர் தவறான தகவலை தந்திருக்கிறார். திருச்செந்தூர் கோயில் வக்பு சொத்தில் இல்லவே இல்லை, தவறான தகவலை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாடு வக்பு வாரியம் இப்போது மறுத்திருக்கிறது. இப்படிப்பட்ட அவதூறுகளை சொல்லக்கூடாது. ஏனென்று சொன்னால் எந்த அரசியல் கருத்துக்களிலும் மாறுபடலாம், ஆனால் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்து விட்டக்கூடாது. இப்படிப்பட்ட கருத்துக்கள் போகும்போது சாமானிய விவரம் தெரியாத ஒரு இந்து சகோதரர் முஸ்லீம் மீது கோவப்படுவாரா இல்லையா? எனவே தயவு செய்து அமைச்சர் சொன்ன தவறான கருத்தை தமிழ்நாடு வக்பு வாரியம் மறுத்திருக்கிறது. அடுத்து கோவில் இந்த இதுல இல்ல சார், அநியாய படி சார் அது. அப்படி இருந்தா முதல்ல நாங்க தான் சார் அதை வந்து அவங்களுக்கு எடுத்து கொடுப்போம். எங்க சகோதரர்களுடைய வழிபாட்டு தலங்கள், எங்கள் தொப்புள்குடி உறவுகளான இந்து சமுதாயத்துடைய வழிபாட்டுத்துறை தலங்கள் அப்படி ஆக்கிரமிக்கப்பட்டிருந்தா வக்பு வாரியத்திலிருந்து பிரித்து முதலில் எடுத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவரால் நாங்கள் தான் இருப்போம். இல்லை, இது என்ன சொல்றாங்க, ஆர்பிட்ரியா இருக்கு. இந்த இடத்த வந்து வக்ஃபு நிலம்னு சொல்லி கிளைம் பண்ணிடுறாங்க, அது வக்ஃபு நிலம் ஆயிடுது. ட்ரைபுனல்ல நிறைய இடங்கள்ல ஆதரவா முடிவு வந்துருது. அதெல்லாம் தான் திருத்த போறோம். அதுல தான் 1954 கொண்டு வரப்பட்ட வக்பு சட்டத்தின் அடிப்படையில், ஆவணங்களின் அடிப்படையில் எதையெல்லாம் உரிமை கோருகிறதோ அவை தான் வக்பு சொத்துக்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் பாட்டில் இஷ்டத்துக்கு எனக்கு பிடிக்காதவங்க சொத்துக்கள்லாம் வக்பு சொத்துக்கள் அறிவிச்சா எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? சட்டம் அப்படி எந்த சட்டமும் இல்லையே, அப்படி எந்த சட்டமும் இல்லை, இவர்களாக சொல்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் நாம் வக்பு வாரியத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு காரணம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த அறநிலையத்துறை தமிழ்நாட்டில் இந்த அறநிலையத்துறையை சார்ந்த பணிகளிலே இந்துக்கள் தான் இடம்பெற வேண்டும் என்று சொன்னதை நீதிமன்றம் அங்கீகரித்திருக்கிறது. நாமெல்லாம் அதை வரவேற்றோம். ஏனென்று சொன்னால் இந்து ஆன்மீக பணிகளுக்காக அறநிலையத்துறை இருக்கும்போது இந்து மத கடவுள்களை மறுக்கக்கூடியவர்களோ அல்லது முஸ்லீம்களோ கிறிஸ்தவர்களோ போனால் அதில் பணிகள் ஒழுங்காக நடக்குமா? நீதிமன்றமே இதை கேட்குது. அஸ்வஸ்தாமன், இதுல என்ன கொண்டு வர்றீங்க? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாமிய அமைப்பு. இதுல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை புகுத்துவதுங்கிறது என்ன மாதிரியான அஜெண்டா? அது வந்து அதுல என்ன நியாயம் இருக்கு? அதாவது இப்போ அவர் ஐயா பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார். இது மாதிரி ஏதாவது தவறாக அடுத்தவர் சொத்தை ஆக்கிரமிப்பதற்கான நடவடிக்கைகளில் வக்ஃபு ஈடுபட்டிருந்தால் அதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். எங்க போய் நடவடிக்கை எடுப்பீங்க? யார் ஆக்கிரமித்தார்களோ அதே வக்ஃபு கிட்ட தான் போய் நடவடிக்கை கேட்கணும். கோர்ட்டுக்கு போனது இல்ல. யார் ஆக்கிரமித்தார்களோ அவங்கள்ட்ட போய் ஐயா நீங்க ஆக்கிரமிச்சிருக்கீங்க, ஐயா என் நிலத்தை கொடுங்க ஐயா அப்படின்னு சொல்லணும். கோர்ட்டு தலையிட முடியாது. இப்போ கோர்ட்டு தலையிடணும்னு சொல்லியிருக்கு. அதே போல எங்க இஸ்லாமியர்கள் அப்படி ஏதாவது நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன் இல்லையா, கொஞ்சம் எனக்கு பேச விடுங்க. நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னா யார் ஆக்கிரமித்தார்களோ அதே வக்ஃபு கிட்ட போய் மக்கள் முறையிட வேண்டும். அது ஒரு மோசமான ஒரு நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் அந்த முஸ்லீம்களை வந்து இல்லாமல் இந்துக்கள்லாம் அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது இதை விசாரிக்கிறதுக்காக ஒரு ட்ரிபுனல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ட்ரிபுனலில் ஒரு எம்பியோ மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களோ அதில் உள்ளே சேர்க்கப்படுகிறாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால் அந்த விசாரணை நியாயமாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஒன்று. ரெண்டாவது, இதில் வந்து எந்த டாக்குமெண்ட்டும் இல்லாமல் ஓரல் டிக்ளரேஷன் அடிப்படையில் கேக்குதா? கேக்குது. இந்த கவுன்சில்ல வந்து கொண்டு வர்றீங்க ஓரல் டிக்ளரேஷன் அடிப்படையில் வக்ஃபு ப்ராப்பர்ட்டியை சேர்க்க முடியும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி இருந்தது. இப்போ என்ன சொல்றாங்க? கிடையாது, நீ டாக்குமெண்ட் காட்டு, வக்ஃபு நாமா காட்டினா மட்டும்தான் உள்ள சேர்க்க முடியும்னு சொல்றாங்க. ஒன்று. ரெண்டாவது, நீங்க எல்லாம் நேச்சுரல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ ஹரி அவர்களுக்கு சொந்தமான நிலத்தை அரசாங்கம் எடுக்குதுன்னு வைங்களேன், உங்களுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுக்கும், இந்த மாதிரி உங்கள் நிலத்தை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த திருச்செந்தூரில் என்ன நடந்தது? அந்த விவசாயி நிலத்தை விற்க போறாரு. அவருக்கு அப்போ வரைக்கும் தெரியல அந்த நிலத்தை வக்ஃபு எடுத்தது. அங்கே போய் ரிஜிஸ்ட்ரேஷனில் நிற்கும் போது தான் சொல்லுது, இல்லை இந்த லேண்டுக்கு நீ ஓனர் இல்லை, வக்ஃபு ஓனர்னு.
இன்னொன்னு சொன்னார், அந்த கோயில் அந்த வக்ஃபிலே இல்ல, அதை வக்ஃபு இப்ப மறுத்திருக்கிறது, அமைச்சர் தவறான தகவலை சொல்லிவிட்டார்னு. ஐயா, இந்த திருச்செந்துறை பிரச்சனை நடந்தப்ப வக்ஃபை சார்ந்தவர்கள் பிரஸ் மீட் கொடுத்தாங்க, அதை போய் பாருங்க, தெளிவா சொல்லியிருக்காங்க. அங்க கோயில் இருப்பது உண்மை, அது 1500 வருடங்கள் பழமையானது உண்மை, அந்த நிலம் அந்த ஊர் முழுதும் வக்ஃபுக்கு சொந்தமானது என்பதும் உண்மை, அந்த கோயில் தொடர்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று தான் அவர்கள் சொன்னார்களே ஒழிய, யாரு இவங்க 1500 வருடங்களுக்கு முன்பான கோயிலை தொடர்வதற்கு அனுமதிப்பாங்களாம். இந்த நாட்டுக்கு 800 வருடங்களுக்கு முன்பாக தான் இஸ்லாமியர்களே வந்தாங்க. ஆனா அவங்க 1500 வருடங்களுக்கு முன்பாக இருக்கிற கோயிலை பெருந்தன்மையா அனுமதிப்பாங்க. விருதாச்சலத்துல அவங்க பிரச்சனை பண்ணா நீங்க ஐயா, நான் இல்லடா உண்மையே பேசுறேன், நீங்க வந்து தப்பா இதுக்கு சொல்றீங்களே, தவறான தகவலை சொல்றீங்க. நான் ஒளிபரப்புறேன், தெளிவா அதுல இருக்கு. அந்த ஊர் முழுவதும் வக்ஃபுக்கு சொந்தம் என்பதும் உண்மை, 1500 வருட பழமையான கோவில் அங்கு இருக்கிறது என்பதும் உண்மை, அந்த கோவில் தொடர்வதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று அந்த அதுல வக்ஃபுல சொல்லியிருக்கிறார்கள் என்பதுதான் அவர் சொன்ன ஸ்டேட்மென்ட். இன்னொரு விஷயம் வர இன்னும் நிறைய இருக்கு. நீங்க திருச்செந்துறை மட்டும் இல்ல, விருதாச்சலத்துல பாலக்கரைக்கு இந்த பக்கம், அதாவது விருதாச்சலம் என்கிற நகரத்துல 60 ஏக்கர் வக்ஃபுக்கு சொந்தமா. எப்படி எங்க வக்ஃபு ஆவணத்துல எத்தனை பழமையான நகரத்து விருதாச்சலம்? வெறும் நடவடிக்கை யார் எடுப்பா? உங்ககிட்ட தான் சார் நாங்க போய் நிக்கணும். அதுக்கு நீங்க நடவடிக்கை நிக்கணும். என்ன மிராண்டித்தனமான ஒரு நடைமுறை இருக்கிற ஒரு நாட்டில் கூட இப்படிப்பட்ட ஒரு மோசமான சட்டம் இருந்தது கிடையாது. யார் நீதிபதி, யார் மீது நான் குற்றம் சுமத்துகிறோனோ அவரே எப்படி சார் நீதிபதியாக இருக்க முடியும்? No one cannot be the judge for his own case அப்படிங்கிறது அடிப்படை இயற்கை விதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ். எல்லா சட்டங்களும் உருவாவதற்கு முன்பாகவே நேச்சுரல் ஜஸ்டிஸ் உருவாயிருக்கு. நேச்சுரல் ஜஸ்டிஸ் படி யாருமே தான் கேக்குதா, நான் தான் தவறு இருப்பதாக சொல்லப்படுகிற வழக்குல நீதிபதியாக இருக்க முடியாது. ஆனா வக்ஃப் நீதிபதியாக இருக்கிறது. இட் இஸ் அகைன்ஸ்ட் டு நேச்சுரல் ஜஸ்டிஸ். அதை இந்த சட்டம் திருத்திருக்கு. இப்ப நம்ம என்ன விவாதிக்கிறோம், இவ்வளவு நாட்களாக இவ்வளவு மோசமான ஒரு சட்டம் நடைமுறையில் இருந்ததே அப்படிங்கறத நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். தீர்ப்பாயத்துக்கு மேல உயர்நீதிமன்றம் இருக்கு, உச்சநீதிமன்றம் இருக்கு, அவற்றுக்கெல்லாம் அந்த வழக்கில் போய்கொண்டிருக்கிறது, தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. வரேன் தீர்ப்பாயத்துக்கு நீங்க எப்ப போகணும் தெரியுங்களா? நேச்சுரல் ஜஸ்டிஸ் வயலேஷன், ஃபண்டமெண்டல் ரைட் வயலேஷன், ஸ்டாச்சுட்டரி வயலேஷன். இட் இஸ் நாட் a ரெகுலர் அப்பீல். நீங்க லீகலா மக்களுக்கு தெரியாதுன்றதுக்காக அப்படி பேசாதீங்க. நீங்க அங்க வந்து 3 கண்டிஷன்ல மட்டும் தான் ஹைகோர்ட்டுக்கு போக முடியும். ஆனா ரெகுலர் அப்பீல் கிடையாது. முதல் 2 அப்பீல் ஏன் வக்ஃபு கிட்ட போகுது? அதுவே அகைன்ஸ்ட் நேச்சுரல் ஜஸ்டிஸ் இல்லையா? சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் வக்ஃபு தீர்மானத்துக்கு போக முடியும். நீங்க இஸ்லாமியர்களை சேர்க்கல இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நீங்க வந்து இது மத்த மதத்தை சேர்த்துட்டாங்கன்னு சொல்றீங்க. கரெக்ட். 2013ல இந்த வக்ஃபு சட்டத்துல காங்கிரஸ் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தது. என்ன சொன்னுச்சு? இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் தன்னுடைய சொத்துக்களை வக்ஃபாக அறிவிக்கலாம். அப்ப நீங்க சொல்ல வேண்டியதானே, சார் முஸ்லிம் இல்லாத சொத்துக்கள் வேணாம் சார், இவர் விருப்பத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர் இல்லாதவர் சொத்தெல்லாம் எங்களுக்கு வேணாம் சார் சொல்லிருக்கணும்ல சார்? 11 வருஷமா சொல்லலையா சார்? இல்ல சார், என்ன சார் இது? எனக்கு வேண்டதெல்லாம் நான் தர்கால போவேன் சார், இல்ல கோயிலுக்கு இந்து சொத்து மட்டும் வேணும், இந்து சொத்து மட்டும் வேணும். ஆனா இந்து வந்து உள்ள வர கூடாது. என்ன நியாயம்? யார் சார் உள்ள வரக்கூடாதுன்னு சொன்னா? ஒரே நிமிஷம். அஸ்வத்தாமன் இந்து அறநிலையத்துறை சார் 2013ல அமெண்ட்மென்ட் போட்டப்ப நீங்க ஏன் சார் எதிர்க்கல? எங்களுக்கு இஸ்லாமியர்கள் சொத்துக்கள் மட்டுமே போதும், வேற சொத்து வேணாம் அப்படின்னு சொல்ல முடியும். சொல்லுங்கமா இருங்க. இன்னொரு விஷயம் நான் கேக்குறேன். நீங்க சவுதி அரேபியால போயிட்டு நீங்க ஒரு இஸ்லாமிய அமைப்பு சொந்தம் கொள்ள முடியுமா? என்ன சார் புரியல? நீங்க ஆப்கானிஸ்தான்ல அரசியல் இடத்தை சொந்தம் கொள்றத பத்தி நான் பேசுறேன். சார் நீங்க இவ்வளவு பத்தி பேசும்போது உங்களை யார் சார் சவுதி அரேபியாக்கு ஆப்கானிஸ்தான் போக சொன்னா? நீங்கள் நான் இந்தியர்கள் நிலத்தை எப்படி சொந்தம் கொள்ள முடியும்? நாளைக்கு நீங்க வந்து நான் எதுக்கு சொல்றேன்னா, இஸ்லாமிய சட்டம் நடைமுறையில் இருக்கிற தேசத்தில் கூட இப்படி ஒரு மோசமான சட்டம் இல்லையே, அதுக்கான சவுதி அரேபியா திரு இப்ராஹிம் நீங்க ஹைகோர்ட் நாளைக்கு நீங்க மெட்ராஸ் ஹைகோர்ட் வக்ஃபுக்கு சொந்தம்னு சொன்னா அது எதுவுமே பண்ண முடியாது. செக்ரட்டரியேட்டா வக்ஃபுக்கு சொந்தம் சொல்ல முடியும். திரு இப்ராஹிம் இப்போ என்ன சொல்றாங்க? அரசு நிலத்தை வக்ஃபுக்கு சொந்தம் என்று இனிமே அறிவிக்க முடியாது. இதுல என்ன சார் தப்பு இருக்கு? திரு இப்ராஹிம் அவர் என்ன சொல்றாரு? காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்த சட்டத்துல தான் பிரச்சனை, அதுதான் அப்பீஸ்மென்ட், அதான் நாங்க ரீஃபார்ம் பண்றோம், சரி பண்றோம்ங்கறாங்க.
அதாவது 1954 வக்பு வாரியம் வந்து அமைக்கப்படுது பண்டிட் நேரு அவர்களால. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு இந்த திருமாந்துரையுடைய நிகழ்வை சொல்லி காட்டுறாருல, இந்த திருச்செந்தூர் கிராமத்தில் மொத்தம் 389 ஏக்கர் வந்து நேரடியாக வக்பு வாரியத்திடம் இருந்ததாக பழைய ஏர் ரிஜிஸ்டர், அதாவது 1954 அளவீடு பிரகாரம் ஏர் ரிஜிஸ்டர்னு சொல்லுவோம்ல, ஏர் ரிஜிஸ்டர் ரெக்கார்டில் இருந்துச்சு. அதற்கு காரணம் ராணி மங்கம்மாள், பாண்டிய மன்னர்கள் மற்றும் குறுநில மன்னர்கள் கொடுத்த செப்பு பட்டயம் ஆதாரமாக இருந்தது. இவர் நேரடியாக இங்கிருந்து போயிட்டு என்னோட ரிப்பன் பில்டிங்கை வந்து வக்பு வாரியத்துக்கு சொந்தம்னு சொன்னோன்னா உடனே அந்த வக்பு வாரியத்துக்கு வந்து ரிப்பன் பில்டிங்கையோ இல்லை செக்ரட்டரியேட் பில்டிங்கையோ வக்பு வாரியம் சொந்தம் கொண்டாடிட முடியாது. அதுக்கு நேரடியாக அரசாணை வேணும். அதற்கு தேவையான அரசு அடிப்படை தேவைகளுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கணும். அதன் அடிப்படையில் தான் நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரொசீட் பண்ணி அதற்கப்புறம் அது வக்பு சொத்தாக அட்டாச் பண்ணப்படும். எடுத்தோடனே நீங்கள் வக்பு சொத்துன்னு சொன்னோன்னா அட்டாச் பண்ணிட மாட்டாங்க. சகோதரர் சொல்றாரு, தெருவுல போற பில்டிங் எல்லாம் சொன்னா உடனே வக்பு சொத்தை அட்டாச் பண்ணிடுவாங்க. இதற்கு முன்பு இருந்த சட்டம் என்ன சொல்லுது? இல்ல ஒரு நிமிஷம் ஓரல் டிக்ளரேஷன் அலௌட்னு சொல்லுது. இல்ல ஒரு நிமிஷம் 2013 சட்ட திருத்தம் மிக தெளிவாக சொல்லுது. அதாவது நான் என்ன சொல்றேன், 2022ல சகோதரர் ஒரு நிமிஷம் சகோதரர் நான் சொல்றது கேளுங்க, ஒரு நிமிஷம் நீ பேச விடுங்க. 2022ல இந்த பிரச்சனை வருது. கிட்டத்தட்ட அதுல வந்து மணச்சநல்லூர்ல இருந்து திருச்சியை சுத்தி ஒரு 12-20 கிராமங்கள் வருது. இதற்கு நேரடியாக வக்பு வாரியம் தலையிட்டு இதற்கு தீர்வு காணப்பட்டது. இதுக்கு தமிழகம் வந்து தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிடுது. என்ன வெளியிடுதுன்னா, 24 கிராம பதிவீடுகளுக்கும் வக்பு வாரியத்துடைய என்ஓசி தேவையில்லைன்னு விடுது. இப்ப இவர் சொல்றபடி தன்னிச்சையாக வக்பு வாரியம் ஒரு சொத்தை அபகரிக்குமே ஆனால் எப்படி தமிழக அரசு வந்து 24 கிராமங்களுக்கு அரசாணை வெளியிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் சமரசம் பண்ண முடியும்? நிலத்தினுடைய வேல்யூ அதிகமா இருக்கிற நகரத்தினுடைய பகுதிகளில் மக்கள் வீடு கட்டி வசிக்கிற பகுதிகளில் ஒரு நிமிஷம் சகோதரர் நீங்க பாருங்க, அஸ்வத்தமன் ஒரு நிமிஷம் நீங்க கேட்டு நீங்க இவ்வளவு நேரம் பேசுறீங்க, திருச்செந்துரை மக்களுக்கு வெளியில வந்துருச்சு, விருதாச்சலம் மக்களுக்கு வெளில வரல. உங்களுக்கு துணை கேள்வி கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்ல, நான் குறுக்கிடல, துணை கேள்வி கேட்கிறேன். ஓகே எஸ் ஓகே கேளுங்க தாராளமா. விருதாச்சலம் என்னாச்சுன்னு கேட்கிறேன். திருச்செந்துரை சொல்றீங்க, விருதாச்சலம் என்னாச்சு? நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, உங்கள்கிட்ட ட்ரிபுனல் இருக்கு, நீங்க வந்து உங்களிடம் சட்டம் இருக்கிறது, சட்டத்திற்கு கீழ் தான் வந்து வக்பு வாரியம் வருதா இல்லது சட்டத்திற்கு அப்பாற்பட்டு நீங்க சுப்ரீம் கோர்ட்டே போனாலுங்க தனி சட்டம் ஏற்றி தான் வக்பு வாரியத்திலிருந்து இந்த சொத்தை மீட்கிற அளவுக்கு அந்த வக்பு வாரியத்துடைய சட்டம் என்ன அவ்வளவு கொடூரமானதா? இதுக்கு பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஆமா ஆமா, நீங்க வந்து கிட்டத்தட்ட இப்ப தமிழக அரசு நேரடியாக கிட்டத்தட்ட பலாயிரம் ஒரு அறநிலையத்துறை சார்பாக இதுவரை இருந்த பழைய சட்டம் கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். 8500 கோடி ரூபாய் நீங்க கேள்வி கேட்டதுக்கு தான் பதில் சொல்றேன் சகோதரரே. நீங்க சொல்ற கேள்வி தான் பதில் சொல்றேன். ஆட்சி வந்தது இந்த சட்டம் கொடூரமாக அறநிலையத்துறையிலிருந்து மீட்கப்படுது கோயில்கள் சொன்னா நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரா இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா ஒருத்தருடைய நிலத்தை கேள்வி கேட்காம ஆர்டிகல் 26 காலகாலமாக நீங்க நேஷனல் ஜஸ்டிஸ் பத்தி பேசுறீங்க. ஆர்டிகல் 26 அவங்க அப்பாவோட டாக்குமெண்ட் இருக்கு, ஆர்டிகல் 26 டாக்குமெண்ட் இருக்கு, அவங்களுடைய டாக்குமெண்ட் இருக்கு, அவங்களுடைய பாகாட்டவன் இருக்கு. அவன் தன்னுடைய அவங்க பாவிச்சு இருக்கிற பரம்பரையா இருக்கிற சொத்து திடீர்னு ஒரு நாள் வக்ஃபுக்கு போகுது. அவங்களுக்கு எந்த நோட்டீஸும் வரல. நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க, அவங்களுக்கு எந்த நோட்டீஸும் வரல. இல்ல ஒரு நிமிஷம் நீங்க முடிச்சிட்டீங்களா? முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். நீங்க நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு எதிரானது கிடையாதா? திரு இப்ராஹிம், ஐயோ நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றேன். ஓகே இங்க பாருங்க, ஆர்டிகல் 26 இல்லையா? ஆர்டிகல் ஓகே திரு இப்ராஹிம் சார், ஹரிஹரன் ஜஸ்ட் எனக்கு வந்து நான் வெளியே இருக்கேன், நீங்க என்னை பேச விடுங்க, டைம் நீங்க தான் அலோ பண்ணுங்க, அப்பதான் நான் பதில் சொல்ல முடியும். இன்டர்மீடியட்டா கிராஸ் கட் பண்ணாங்கன்னா கேட்காது. நீங்க பேசுங்க. ஓகே, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஆர்டிகல் 26 வந்து தெள்ள தெளிவாக சொல்லுது, என்ஷூரிங் த மைனாரிட்டிஸ் செக்யூரிட்டி. அதாவது வந்து ஒரு மைனாரிட்டியை சார்ந்தவர்கள் கல்வி இயக்கத்தையோ தான் சார்ந்திருக்கக்கூடிய அசையும் சொத்து அசையா சொத்தை வச்சுக்கலான்னு சொல்றது அரசியலமைப்பு சட்டம் 26 விதியின் கீழ் வருது. அதுக்கடுத்த ஆர்டிகல் 30 விதியின் கீழே சொல்றாங்க, ஒரு அசையும் சொத்து கல்வி நிறுவனங்கள் உள்பட்ட அனைத்துமே
ஒரு தனியார் பால் இப்போ நான் ஒரு சமுதாயத்தை பின்பற்றுறேன், நான் நன்கொடை வழங்குறேன், அவங்க தனிப்பட்டதை இயக்கிக்கலாம். அதுக்கான தேவையான அனைத்து சட்ட நுணுக்கங்களையும் சட்ட வசதிகளையும் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னது அரசியலமைப்பு சட்டம் 30. இப்போ இதெல்லாம் நேச்சுரல் ஜஸ்டிஸ்க்கு அகைன்ஸ்டா இல்ல. ஏன் 2004 உங்களுடைய வாஜ்பாய் அரசு இருந்துச்சுல, அப்ப ஏன் உங்களுக்கு அது நேச்சுரல் ஜஸ்டிஸா தெரியல? 2022 திருச்செந்தூரில் எச் ராஜா அவர்கள் போய் போராடுறாரு, அந்த மக்கள் இடத்துல விஷம கருத்துக்களை பரப்புறாரு. இவங்க இந்த கோயிலுக்கு எப்படி என்னது பட்டயம் கொடுப்பாங்கன்னு சார், இங்கே தொப்புள் குடி உறவுகளாக நம்ம வாழ்ந்துட்டு வரோம். இங்கே ஒரு பிரச்சனை இங்கே தீர்த்துக்க போகிறோம், அந்த இடத்துல சமுதாய ரீதியான ஒரு பிரச்சனையை கிளப்பணும். அதற்கு உங்களுக்கு இந்த முறை கிடைத்தது வக்பு வாரிய மேட்ரு, அவ்வளோதான். நீங்க ஞான்வாபி பள்ளிவாசல்ல இருந்து எல்லா மஸ்ஜிதுகளுக்கும் நேரடியா தனித்தனியெல்லாம் கேஸ் போட முடியாது. வக்பு வாரியத்தில் வச்சு விட்டா நேரடியா அந்த பிரச்சனை உள்ள ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் நேரடியா வரும். அதன் மூலியமாக மதக்கலவரத்தையும் இனக்கலவரத்தையும் தூண்டி விடலாம் என்பது உங்களுடைய பகல் கனவு. இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அன்னை எச் ராஜா 2022 15 செப்டம்பர் அன்னைக்கு கொடுத்த கருத்து. என்ன சொல்றாரு? இவங்க யார் இந்த நிலத்துக்கு அங்கீகாரம் கொடுக்கன்னு கேட்கிறாரு. அதே கேள்விதான் நீங்க கொடுக்குறீங்க. நாங்க சொல்லல சார். 1954 நில அளவீடின் பேர்ல ரெஜிஸ்டர்ல இருந்து இருக்காடு செப்பு பட்டயம் அன்னைக்கு இருந்த ராணி மங்கம்மாள் போல குறுநில மன்னர்கள் கொடுத்தது. இது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். அதை கூட உங்களால ஜனநாயகமா ஏத்துக்க முடியலையே. அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? இத மத ரீதியாக இதுல மிகப்பெரிய இன வெறிய தூண்டணும். இந்த ராடிக்கல் போலரைசேஷன் சொல்லுவாங்கல்ல, இதன் மூலமாக வச்சு கொண்டு ஒரு அரசியல் பார்க்கணும். அதுக்கான சட்டம் தான் இந்த வக்ஃபு சட்டம். திருக்குமார் கமின் பிரையாரிட்டி பாருங்க. நாட்டில் அணுகிறதுக்கு உடனடியாக அணுகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் லெஜிஸ்லேட்டிவ் ஸ்டெப்பா என்ன இந்த அரசு எடுக்குது? இது இதனது நோக்கம் போலரைசேஷன். வர எலெக்ஷன்ஸ், மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் வருது, ஹரியானாவில் வருது, அதற்காக மக்களை பிரித்தாளக்கூடிய யுக்தி என்கிறது எதிர்க்கட்சிகள். அதில் மெரிட் இருக்கா இல்லையா? அதாவது இப்போ நடக்கிறது டிஜிட்டல் வேர்ல்டு, டிஜிட்டல் யுகத்தில் நாம் இருக்கிறோம். 1500 வருஷத்துக்கு முன்னால், 2000 வருஷத்துக்கு முன்னால், 500-1000 வருஷத்துக்கு முன்னால் பின்பற்றிட்டு வந்த பழக்க வழக்கங்கள் இதெல்லாமே நாம் மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயத்துலேயும். அன்னைக்கு மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருந்தோம், இன்றைக்கி ஹெலிகாப்டரில் பறக்கிறோம், ஜெட்டு விமானத்தில் போகிறோம். இவ்வளவு மாற்றம் நடந்திருக்கு ஒரு சில 100 ஆண்டுகளில். அப்படி இருக்கும் பொழுது இந்த சொத்து சம்பந்தமான, அதுபோல் இந்த மத சம்பந்தப்பட்ட, அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவ மதமாக இருந்தாலும் சரி, இந்து மதமாக இருந்தாலும் சரி, இஸ்லாம் மதமாக இருந்தாலும் சரி, எல்லா மதங்களுக்கும் ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் இப்போ வந்திருக்கிற கணக்குப்படி பார்த்தால், இன்றைக்கி பாராளுமன்றத்தில் நடந்த விவாதத்தின் அடிப்படையில் பார்த்தால், அதாவது இராணுவத்திற்கு முதலாகவும், இரண்டாவது ரயில்வேக்கும், மூன்றாவதாக இஸ்லாமிய வக்ஃபு வாரியத்துக்கும் சொத்துக்கள் அதிகமாக இருக்கிறது. நான் தவறுன்னே சொல்லல, நான் தவற சொல்லவில்லை சார், நான் தவறு என்று சொல்லவில்லை, நான் சொல்லவில்லை. சுட்டி காட்டுறது என்னன்னா, அது கிளாரிட்டி, அதுக்கு நல்ல கிளாரிட்டியோட இருக்கணுங்கிறது தான், கிளாரிட்டி வேணுங்கிறது தான். இப்போ இல்லை அதான் கிளாரிட்டி என்னன்னா, இப்போ 50 வருஷத்துக்கு முன்னால சொத்து பரிவர்த்தனைகள் எப்படி நடந்தது, எந்த இடத்துல வேணாலும் பவர் கொடுத்து யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் பத்திரம் பண்ணி கொடுக்கலாங்கிறது இருந்தது. இப்போ அப்படி முடியாது. இப்போ டிஜிட்டலைஸ் பண்ணி நாம நேராக போய் நம்மளை நேராக போட்டோ எடுத்து நிறைய அந்த பட்டா இருந்து ஒரிஜினல் ஆவணங்கள் இருந்து எல்லாம் இருந்தால் தான் பண்ணணும்னு செய்யலாமே, தப்பு இல்ல. ஒருத்தருடைய சொத்தை காலங்காலமா அனுபவிச்சிருக்கிறத அப்பி பிடிங்கி சின்ன பண்ணப்படுத்த என்ன நியாயம் தான்? கொஞ்சம் இருங்க சார், கொஞ்சம் இருங்க. இன்னும் பாயிண்ட்டுக்கு வரல. அதுக்குள்ள அதாவது சொத்துக்களை கொஞ்சம் இருங்க சார் தமிழ்மொழி சார் கொஞ்சம் இருங்க சார் கொஞ்சம் இருங்க சார் பேச. நான் வெளியே இருந்தா பேசிட்டு இருக்கேன். அதாவது ஒரு கிளாரிட்டிக்காக அதாவது இப்போ பொதுவாக அதை டிஜிட்டலைஸ் பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஆவணங்கள் இருக்கணும், ஆவணப்படுத்தணும். அதுக்காக தான் கலெக்டரை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. கலெக்டர் கிட்ட அரசாங்கத்து ரீதியாக அது போச்சுன்னாக்கா அது எப்படி, அதோட பின்னணி என்ன, அது எப்படி வந்தது, யார் இனாம்தாரர் யார், அது சொத்து வக்ஃப் போர்டுக்கு எப்படி வந்தது, புதுசாக வரக்கூடிய சொத்துக்கு பின்னணி என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அதுக்கு பூர்வீகம் என்ன, இதெல்லாம் ஆராயப்பட்டு அது ஓகேன்னாக்கா அது பதிவு செய்யப்படும்ங்கிறத ஏன் கொண்டு வராங்கன்னா,
அது டிஜிட்டலைஸ் பண்ணணுங்கிற நோக்கத்துல தான். ஒரு முக்கியமான கருத்து சொல்லிருக்கீங்க. Hold your thoughts. மீண்டும் வாங்க. மாவட்ட ஆட்சியரை உள்ள கொண்டு வர்றாங்க. மாவட்ட ஆட்சியர் அப்படிங்கிறவர் ஒரு பொலிட்டிக்கல் அத்தாரிட்டி இல்லையா? நீங்க தமிழ்நாட்டில் ஒரு மாவட்ட ஆட்சியர் மோடி அரசு என்ன சொல்லுவாங்க செய்ய மாட்டார். அதுல என்ன மாவட்ட ஆட்சியருக்கு இதுல ஒரு ஸ்டே கொடுக்கறதுல என்ன பிரச்சனை இருக்கு? ஏற்கனவே நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் சார் பதிவாளர் மூலமாக அந்தந்த மாநிலத்தில் கூடிய வருவாய்த்துறை மூலமாக முறையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே ஏற்கனவே முறை தவறி எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருப்பது போலவும் அதை கலெக்டரை கொண்டு நெறிப்படுத்துவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார்கள். புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே சார் பதிவாளர் மூலம் நடக்குதா இல்லையா? எல்லாமே வருவாய்த்துறை மூலமாக தான் இந்த பத்திரப்பதிவு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. முறையாக நடைபெறக்கூடிய ஒன்றில் ஏன் புதிய ஒரு திருத்தத்தை கொண்டு வருகிறேன் ஒரு கேள்வியை நாம் எழுப்புகின்ற ஒன்று. நீதிமன்றங்களே இந்த பிரச்சனைகளை சுட்டி காட்டியிருக்கா இல்லையா? வக்ஃப் வாரிய நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளை நீதிமன்றம் பல இடங்கள்ல கருத்து சொல்லியிருக்கிறா இல்லையா? தாஜ்மஹால் உட்பட. ஸோ அப்போ ஏதோ ஒரு ரிஃபார்முக்கான அடிப்படை தேவை இருக்கிறதா நீங்க சார்? சீர்திருத்தங்கள் நிர்வாக ரீதியாக கொண்டு வருபவற்றை நாம் எதுவுமே இருக்கவில்லை. ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன? சீர்திருத்தம் அல்ல, தூர நோக்கோடு கபலீகரம் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எப்படி அக்யூஸ் பண்றீங்க? நான் என்ன சொன்னோம்னா திருக்குமார் பதில் சொல்வார் அதுக்கு. எஸ், கோ ஹெட். நீங்க கபலீகரம் எப்படி சொல்றீங்க? கபலீகரம் சொன்னோம்னா பாபர் மசூதி அயோத்தியில் இருந்துச்சு இல்லையா? அது சன்னி வக்ஃப் வாரியத்தில் தானே இருந்துச்சு. அது எவ்வாறு பிடுங்கப்பட்டது என்பதெல்லாம் நீண்ட வரலாறு. உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் மூலமாக குறிப்பாக வட இந்தியாவில் அது ஒரு டிஸ்பியூட்டட் லேண்டா டிஸ்பியூட்னா மாற்றப்பட்டது. வந்து 1949க்கு பிறகு மாற்றப்பட்டது. டிஸ்பியூட்டட் சர்ச்சைக்குரியதாக. முன்னாடி வந்து ஜன்ம பூமியில இருக்கிற இதுதான் நீண்ட வரலாறு. இந்த டாபிக் வேறு. இப்போ வட இந்தியாவை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி முழு வீச்சிலே பல இடங்களிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய ஆட்சி அதிகாரத்துக்கு ஏற்ப அதிகாரிகள் ஆடக்கூடிய நிலையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இப்போ நாம் என்ன சொல்றோம்னா, இந்த விவகாரத்தில் முஸ்லிம்களுடைய நிர்வாகத்துக்கு உட்பட்ட ஒரு நிர்வாகத்தில் முஸ்லிம் அல்லாதவர்கள் நியமனம் செய்ய வேண்டும் என்று சொல்வதன் நோக்கம் என்ன? அதையும் அரசு தான் நியமனம் செய்யுமா? நான் கேட்குறேன். நீங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒருவரை நியமிக்கக்கூடிய அதிகாரமும் உங்களுக்கு இயல்பாக வந்து விடுகிறது. அப்படி என்று சொன்னால் இந்த சொத்துக்களுடைய நிலை என்னவாகும்? ஓகே, அது ஒரு நியாயமான கேள்வியா பார்க்கல திருக்குமார். நீங்க இப்ப நம்ம வந்து இந்து அறநிலையத்துறையில நம்பிக்கை கொண்டவங்க தான் செயல்படணுங்கிற கோரிக்கை வைக்கப்படுது, நீதிமன்றம் இயக்குது. அதே தானே இதுவும். இது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு அமைப்பு. மதத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்களை நியமிப்பது அப்படிங்கிறது இயல்பா அந்த மதத்தினருக்கு சந்தேகம் வரும் தானே சார்? மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அரசாங்கத்தால் நியமனம் செய்யப்படக்கூடியவர். முறைப்படி ஐஏஎஸ் எழுதி அவர் பாஸ் பண்ணி அவர் நியமிக்கப்படுகிறார். அவர்தான் ஒரு மாவட்டத்துக்கு ஆட்சித்தலைவராய் வரக்கூடியவர். அவர் எல்லா மக்களுக்கும் பொதுவானவர். அவர் அரச பிரதிநிதி. அதாவது மாவட்டத்தில் மேலே குடியரசுத் தலைவர் இருக்காருன்னா கீழே மாவட்டத்துக்கு எதுக்கு ஆட்சித்தலைவர் பெயர் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர் தான் அந்த அதிகாரப்பூர்வமான அரசாங்கத்தினுடைய அரச பிரதிநிதி. அவர் தான் தலைவர், மாவட்ட தலைவர். அவருக்கு எல்லா பொறுப்பு இருக்கிறது. எல்லா மக்களும் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும். மாவட்ட கலெக்டருக்கான அதிகாரம் சரி. இதுல வந்து முஸ்லிம்கள் அல்லாதவங்களை கொண்டு நுழைக்கிறது என்ன கணக்கு? யார் கொண்டு முஸ்லீம் அல்லாதவர்களை கொண்டு இந்த சட்டத்தில் இருக்கு சொல்லுது. இந்த மசோதா சொல்லுது பெண்கள் முஸ்லிம் அல்லாதவர்கள் வேலையே கிடையாது சார். அவங்களுக்கு வேலை இருக்கு சார். அதான் சார் மசோதா படிங்க. இல்ல சார் இல்ல. இப்போ என்னன்னா இப்போ ஒரு வக்ஃபாரிய சொத்தா இருக்கட்டும், கிறிஸ்தவ மிஷனரியுடைய சொத்தா இருக்கட்டும், இந்து மதத்து அறநிலையத்துறை சொத்தா இருக்கட்டும், இது கோயில் சொத்து அப்படின்னு சொன்னாலே அது வந்து கேள்வி கேட்பார் இல்லாம அது ப்ரொசீஜரே வேற மாதிரி போயிடுறது. இதுவும் அப்படி இருக்காது. அப்ப வருவாய்த்துறை நாடு முழுக்க தவறு செய்கிறதா? இதுவரை செயல்பட்டு கொண்ட சார் பதிவாளர்கள் தொடர்ந்து பத்திரப்பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏராளமான மாற்றங்கள் வந்திருக்கிறது, ஏராளமான குளறுபடிகள் வந்திருக்கிறது. அந்த சொத்தினுடைய பின்னணி இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன். ஏ ரிஜிஸ்டர் பத்தி சொன்னார். ஏ ரிஜிஸ்டர் 1919 கொண்டு வரப்பட்டது. 1919 பிரிட்டிஷ் பீரியட்ல வந்தது ஏ செட்டில்மெண்ட். இப்ப 47ல சுதந்திரம் வந்திருக்கு. இன்னைய தேதி வரைக்கும் அது மறு ஆய்வு செய்யப்படல. எல்லா மதமும் நாட் ஓன்லி சார் லேண்ட் ரிக்வெஷன் இங்க பாருங்க, லேண்ட் அக்விசிஷன் ரெக்கார்ட் வந்து எல்ஆர்டிஏ ரெக்கார்ட் 25 வருடங்களுக்கு ஒரு முறை தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. லாஸ்டா 1975ல நடந்துச்சு. அதுக்கு அப்புறம் நடக்கல. 1950ல நடந்துச்சு. சார் இங்க யாரும் படிக்காதவங்க கிடையாது. குமார் சார் இதுக்கு பதில் இங்க ஒரே ஒரு கேள்வி. இங்க பாருங்க ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. இல்ல ஒரு நிமிஷம் குமார் சார் இங்க பாருங்க ஒரு क्वेश्चन தான். பொற்கோவில்ல
சீக்கியர்கள் அல்லாத இந்துக்கள் ஒரு நிர்வாகிகளாக உங்களால் அமர்த்த முடியுமா? இதற்கு பதில் சொல்லுங்க. சார் பொற்கோயில் இல்லங்க, பொற்கோயில் இருக்குல்ல, ஃபீல் பண்றீங்க. யார் பொற்கோயில் சீக்கியர் அல்லாத ஒரு இந்துக்களை உள்ள அமர்த்த முடியுமா உங்களால? இந்த பாஜக செய்ய முடியுமா? செஞ்சு காட்டுங்க இல்ல இல்ல எப்படி இந்த மசோதா சொல்லுது? கொஞ்சம் புரிஞ்சிட்டு பேசுங்க சார். சார் கொஞ்சம் புரிஞ்சிட்டு பதில் சொல்லுங்க. கொஞ்சம் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். யாரு வேற யாரையாவது கொண்டு எங்கேயாவது பொறுப்புல போட சொல்லி யார் சொன்னது? நான் சொல்லவே இல்லையே. நீங்க சொல்லல சார். இல்ல இந்த சட்டம் என்பது படிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மீனிங் கிடையாது. இல்ல சார், படிக்கணும். ஏன்னு கேட்கல கிடையாது. இருக்கு மாவட்ட சார் மாவட்ட சார் நான் ஹிந்து மதரசாவை கொண்டு வந்தாங்க சார். இருக்கு சார். ரெண்டு பெண்கள் ரெண்டு மற்ற மதத்தினர் தான் சார் வருது. சார் அதுல ஓகே ஒரு இல்ல பாருங்க ஒரு நிமிஷம். ஒரு மாவட்டத்துல ஒரு இஸ்லாமிய மாவட்ட தலைவர் இல்ல ஆட்சி தலைவர் வந்தா கூட அவரும் அதை செய்வாரு. இன்னொருத்தர் வந்தா மாவட்ட ஆட்சி தலைவர் தனி சார். அவர் பொதுவாக அதுதான் கேக்குறேன். நான் அதே கேள்வி கேக்குறேன். திருப்பதி தேவஸ்தானத்துல அப்படி உள்ள உட்கார வைக்க முடியுமான்னு கேக்குறேன். அந்த கேள்வி என்பது திருப்பதி தேவஸ்தானத்துல ஒரு இஸ்லாமிய உறுப்பினரா இருக்க முடியுமா? ஒரு இடைவெளிக்கு பிறகு அணுகலாம். அப்படி உருவாக்க முடியுமான்னு கேக்குறேன். டைம் ஃபார் a break. சார் எதுல அப்படி சொல்லி இருக்கேன். ஹோலி தாட் ஜென்டில்மன், மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா? பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறாங்க, போராக்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கறாங்க, யார் யாருக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் இல்லையோ அவங்களுக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் கொடுக்கறாங்க. நல்லது தானே? இதுல என்ன எதிர்க்க? நாமளும் அதை வரவேற்கிறோமே. யார் வருத்தா? போராக்கு கொடுக்கறது தவறு இல்லை. அவருடைய வக்ஃபு சொத்துக்களும் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய இடங்கள் அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கணும். கொண்டு வராங்க. அதே மாதிரி ஷியாக்களுக்கு ஆல்ரெடி இருக்கு, அவங்களும் இருக்கிறாங்க. இன்னொன்று இவங்கெல்லாம் வந்து முஸ்லீம்களுடைய சிந்தனை பிரிவுகள் தானே தவிர ஜாதி பிரிவுகள் அல்ல. இவங்க எல்லாருமே இறைவன் ஒருவர் தான், அவருடைய தூதர் தான் நபிகளாய் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள். அதனால இதெல்லாம் நம்ம அங்கீகரிக்கிறோம். அவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் அதிகமா இல்ல, அத வந்து கொடுக்கணும், தப்பு இல்லையே. அவர் போராக்கள் இருக்காங்க, சென்னையில் கொஞ்சம் இருக்கிறாங்க சார், குஜராத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. அந்தந்த மக்கள் தொகை விகிதாச்சாரத்துக்கு அடிப்படையில் பிரதிநிதித்துவம் கொடுக்கலாம். நம்மளும் வரவேற்கிறோம். அதையெல்லாம் தப்பு சொல்லணும். அடுத்தது பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் 1995 வக்ஃபு சட்டத்திலே இருக்கு, காங்கிரஸ் கொண்டு வந்த இடத்துலயே. ஏன் தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஃபதர் செய்தவர் தான் வக்ஃபு வாரிய சேர்மனாக இருந்திருக்கிறாங்க. இவங்க பிரதிநிதிகள் தான் பத்தி பேசுறாங்க. இப்போவும் பெண்கள் இருக்காங்க சொல்றோமே தவிர இது வந்து பரவலா இருக்கா? சார் சேர்மனாக்கு வந்து ஃபதர் செய்ய தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க, மற்ற மாநிலங்களில் பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. ஏற்கனவே உள்ள விஷயத்தை ஏன் வந்து இல்லாத ஒன்றாகவும் இவர்கள் வந்து தான் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏன் உருவாக்கணும் கேட்கிறோம். நம்ம ஆல்ரெடி இருக்கு அதுல. திரு அஸ்வத்தாமன், அதை தாண்டி இதை வந்து அந்த அமைப்புடைய இன்டர்னல் மேட்டர்ஸ், இது வந்து அவங்களுடைய சுதந்திரத்தில் தலையிடுற மாதிரி இல்லையா? ஒரு கோவில் எப்படி செயல்படணுங்கிறது வந்து அந்த கோயிலோட இன்டர்னல் மேட்டர். இதுல இஸ்லாமியர்களில் கோயில் இந்து உங்களோட ஆர்குமெண்ட் என்ன? இந்து அறநிலையத்துறையில அரசு தலையிடுது அப்படின்னா அந்த மாதிரியான தலையீடு தானே இது? சார் நல்லா போய் பாருங்க. இந்து அறநிலையத்துறை கோவில் சொத்துக்களை அரசு கேட்பார் இல்லாமல் எடுத்துக்கொண்டிருக்கிறது. கலெக்டர் ஆஃபீஸ் கட்டுறதுல இருந்து கக்கூஸ் கட்டுற வரைக்கும் நிலம் வேணும்னா கோயில் சொத்தை தான் எடுக்கிறாங்க. இதே திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, கோயில் சொத்தை யார் யாரெல்லாம் அபகரித்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் நாங்கள் பட்டா போட்டு தருவோம்னு சொல்லி. நீங்க பாருங்க, கவர்மெண்ட் சொத்துனா கோயில் சொத்துனா அது கவர்மெண்ட் சொத்து இல்ல சார். ஆனா கோயில் சொத்து கவர்மெண்ட் சொத்து, ஆனா வக்ஃபு சொத்துன்னு சொல்லலாம். இதான் நடைமுறையில் இருக்கிற சட்டம். இது என்ன சார் நியாயம் சார்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு வக்ஃபு ப்ராப்பர்ட்டி எடுத்து பொது சேவைகளுக்கு நீங்க பயன்படுத்திருக்க பார்ப்போம் சார். நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. மக்களுடைய கோவில் சொத்தை அரசு சொத்தாக அறிவிக்கிறது. கோவில்கிட்ட எந்த பர்மிஷனும் கேட்க வேணாம். நீங்க எந்த இப்ப ஆளவந்தார் நிலத்துல நீங்க போடுறீங்க, கலைஞர் நூற்றாண்டு மண்டபம்னு கட்டுறீங்க. ஆனா ஒரு வக்ஃபு நினைத்தால் அரசு சொத்தை தன் சொத்து என்று சொல்லலாம். நீங்க கவர்மெண்ட் சொத்தாகவே தவறான விஷயம். இங்க கொஞ்சம் என்ன பேச விடுங்க சார். இல்ல இல்ல, நீங்க எவ்வளவு இல்லாத விஷயம் பேசும்போது நான் அமைதியா தான் இருந்தேன். சட்டம் இருக்கு. நீங்க வந்து நீங்க என்ன கேட்டாலும் மக்களுக்கு இத கொண்டு போய் சேர்த்து தான் தீருவேன். ஹரிரன் சார் ஒரு விஷயம், நீங்க வந்து கோவில் சொத்தை கவர்மெண்ட் சொத்தாவே நீங்க பாக்குறீங்க. ஆனா வக்ஃபு சொத்துல கவர்மெண்ட் கண்ட்ரோல் கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. யார் சொன்னா? அரசாங்க இஸ்லாமியர்கள் யார சொல்றீங்க? கலெக்டர் உள்ள வந்தா அவர் இஸ்லாமியர் அல்லாதவர், அமைச்சர் உள்ள வந்தா இஸ்லாமியர் அல்லாதவர், எம்பி உள்ள வந்தா இஸ்லாமியர் அல்லாதவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வரக்கூடாது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரக்கூடாது. ஏன் இதுல வராங்கன்னு டெக்னிக்கலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க சொல்றீங்கல்ல சார் சட்டத்துக்கு கட்டுப்படி வரக்கூடாது இருக்கு. ரெஜிஸ்ட்ரார் கீழ யார் பண்றாங்க? இல்ல இல்ல, ரெஜிஸ்ட்ரார் நீங்க சொல்லிட்டு வரீங்க. இதுல யார் சொன்னா சார்? வக்ஃப் டிக்ளேர் பண்ணிச்சுனா ரெஜிஸ்ட்ரார் யார் சொன்னா? டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியல சார். சரிங்க, இது யார் சொன்னா? உங்கள்ட்ட வந்து சுப்ரீம் கோர்ட் தலையிட கூடாதுன்னு யார் சொன்னா? தவறு செய்தால்
நீங்க உயர் நான் சொன்னதே உங்களுக்கு புரியல. அதுல வேற கேள்வி வேறயா? நீதிபதியை ஒரு மெம்பர் சவர்களை இஸ்லாமியர் அல்லாதவர்ன்றீங்க. ஒரு எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதி உள்ள வர்றத அவர் இஸ்லாமியர் அல்லாதவர்ன்றீங்க. இங்க வழக்குகள்ல டிரிபியூனல்ல யார் சரி ஒரே ஒரு கேள்வி அஸ்வதமன் இஸ்லாமியர் அல்லாதவர்களுடைய சொத்துக்களை இதெல்லாம் அபகரித்த சொத்துன்றீங்களா? அப்படிங்கிற பிரச்சனை வருது. இதெல்லாம் அபகரித்த சொத்தா பண்றீங்க என்னங்க? இல்ல சார் அஸ்வதமன் வக்ஃப் வாரிய சொத்து எல்லாமே அபகரித்த சொத்தா இல்ல அரசாங்கத்திடமிருந்து எடுத்த சொத்தா? விருதாச்சலத்துல அபகரிச்ச சொத்து தான் சார். சொல்லுங்க. திருச்செந்தூர்ல அபகரித்த சொத்து தான் சார். ஏன் நான் இப்ப காவராணி மங்கம்மா பட்டை நல்லா வச்சிட்டு இருக்க சொத்து நீங்க பேசக்கூடாதீங்க. இங்க கேள்வி என்ன? இது வக்ஃப் சொத்தா யாரு முடிவு பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? துறை சார்பாக 2018ல இருந்து முடிவு பண்ற அதிகாரம் யாருக்கு இருக்கு? ராணுவத்துறை 1927 ஏக்கர் ஆக்கிரமிச்சு வச்சிருக்காங்க. இதுக்கு பதில் சொல்லுங்க. சும்மா பாருங்க, இங்க விருதாச்சலத்தை பத்தி பேசும்போது உத்தரப்பிரதேசத்துல ஓடுறதெல்லாம் இங்க நடக்காது. இது வக்ஃப் சொத்தா இல்லையா என்று அறிவிப்பதற்கான அதிகாரம் வக்ஃபிடம் இருக்கிறது. இது என்ன நியாயம்? இது என்ன நியாயம்? பதில் சொல்லுங்க. நீங்க எப்படி டிக்ளேர் பண்ணீங்க? இதுக்கு சட்டம் உள்ள வந்து சொத்துக்களை கணக்கெடுப்பதற்கு நான் கேக்குறது அத மறுப்பு தெரிவிப்பதற்கு வக்ஃப் சொத்துக்களை கணக்கெடுப்பதற்கான செலவை மாநில அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும். இதுல என்ன நியாயம்? வக்ஃப் சொத்துக்கள் இவ்வளவு பெரிய சொத்து, இத்தனை லட்சம் கோடி, நான் சொன்ன மாதிரி 1.2 லட்சம் கோடி இருக்கிற அந்த வக்ஃப் சொத்தை அத சர்வே பண்ற செலவு கூட வக்ஃப் ஏத்துக்காது. என்ன நியாயம்? நல்ல கேள்வி. நீங்க அவர்கள் பேசும்போது சொல்றீங்க. எப்படி சொல்றீங்க? ஒரே ஒரு கேள்விதான். பிரித்தாளுவதுங்க 24 கிராமங்களுக்கு தமிழகம் சார்பாக அரசாணை வெளியிட்டது. இதுல வக்ஃப் வாரிய சொத்து இல்ல, இதுக்கு என்ஓசி தர வேணாம்னு நீங்க அரசாணை வெளியிடுற அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் வரும்போது எதையுமே பேசாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற நேரம் வரும்போது கூட கூட பேசி அவங்க கருத்தை மக்களுக்கு தெரிய விடாம பண்றதுனால நான் பேசும்போது நீங்க குறுக்கு கேள்வி கேட்டீங்க. கருத்துக்கள் மக்களுக்கு கேள்வி வைக்கவான்னு கேள்வி கேட்டீங்க. இணை கேள்வி கேட்கவான்னு கேள்வி வச்சீங்க. இன்னொரு தலைவர் பொது மேடையில சார் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. எங்களுடைய கருத்து மக்கள் எல்லாருக்குமே தலை இருக்கு சார். யாருக்கு தலை இல்லாம கிடையாது. உருப்படியா பேச மாட்டீங்க. நான் கேட்கறேன் எல்லாம் சார். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லுங்க. நான் பேசலையே. நீங்க தான் இணை கேள்வி. இன்னொரு விஷயம் இணை கேள்வி வச்சது யார்? நீங்க தானே? ஓகே. இருங்க நீங்க முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எனக்கு பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. நான் நெறியாளர்கிட்ட போறேன். அவர் நீங்க சொல்றீங்க, நீங்க கேக்குறீங்க இல்லையா ஐயா? நீங்க கேக்குறீங்க அவர்கிட்ட, நீங்க அவர் சிந்தனையாளர்கிட்ட கேக்குறீங்க பிரித்தாள்வதுங்கிறீங்க. அப்பீஸ்மென்ட் பாலிடிக்ஸ்க்கு பேர் பிரித்தாளுவதா? ஈக்குவாலிட்டிக்கு பேர் பிரித்தாளுவதா? இல்ல சார், நாட்டுல எவ்வளவு பிரச்சனை. எப்படி ஈக்குவாலிட்டிக்கு பிரித்தாளுவது ஆகும்? இல்ல, அப்பீஸ்மென்ட் பண்றதுக்கு பேர் தான சார் பிரித்தாளுவது. சார், இந்த நாட்டுல பிரித்தாளுகிற சூழ்ச்சி இன்றைக்கு நாங்கள் உடைத்திருக்கிறோம். எல்லாரையும் ஒரு குடையின் பார்க்கக்கூடிய எகனாமிக் ரிஃபார்ம்ஸ் எவ்வளவு செய்ய வேண்டியிருக்கு. எல்லாரையும் ஒரு குடைனா ஈக்குவாலிட்டி சார். இதுதான் முன்னுரிமையா சார்? பேசுது இந்த சட்டம். மூணாம் முறை வந்து உங்களோட ஃபர்ஸ்ட் மேஜர் லெஜிஸ்லேஷன் இதானா சார்? நான் சொல்ல சார், அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு சார், கான்ஸ்டிடியூஷன் ஈக்குவாலிட்டி சார் பேசுது. ஈக்குவாலிட்டி இல்லாத விஷயங்களை முதல்ல சரி செய்யணும் சார். இல்லனா இந்த லட்சியத்தை அடைய முடியாது. இந்த நிகழ்ச்சியுடைய கருத்து மையமான சட்டங்களை வைத்துக் கொண்டு எதிரான சட்டங்களை வைத்துக் கொண்டு தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. தன்னுடைய வழக்கிற்கு தாழ்நிலையாக நீதிபதியாக இருப்பார் என்ற காட்டுமிராண்டித்தனத்தை வெளிவர வேண்டும். எப்படி ஈக்குவாலிட்டி அடைய முடியும்? மக்களுக்கு தெளிவுகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக நீங்க திரும்ப உயர்ந்த லட்சியமாக அம்பேத்கர் சொல்றாரு. இது ஈக்குவாலிட்டி பேசுகிற சட்டம். ஈக்குவாலிட்டி பிரித்தாள்வது கிடையாது. கேள்வி கேக்குறேன் சார். ஒரு நிமிஷம் என்ன கேக்குறேன் இல்ல அரசியல் அரியரன் ஒரே ஒரு கேள்வி அரியரன் நடுவுல வச்சிரேன். மத சுதந்திரத்துக்கான அரசியலமைப்பு சட்டம் 26ல இந்த அசையும் சொத்து அசையாம் சொத்துக்களை வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 26 சொல்லுது. ரைட் ஃபார் ஃப்ரீடம் ஃபார் மைனாரிட்டிஸ். அதே அண்ணல் அம்பேத்கர் நாங்கள் உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடிய அம்பேத்கர் இன்னொருத்தருடைய சொத்தை கிளைம் பண்றாருன்னு சொன்னா மற்ற இடங்கள்ல எப்படி நீதிமன்றத்துல போய் வாதாட முடியுமோ அப்படிதான் வாதாடணும். ஓகே, நீங்களே என் சொத்துன்னு சொல்வீங்க, முறையிடுறது உங்ககிட்ட வந்து முறையிடணும். என்ன நியாயம்? allow me to moderate. திரு இப்ராஹிம், வக்ஃப் வாரியத்துக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் வேற ஏதாவது அமைப்புக்கு, மத அமைப்புக்கு இருக்கா? இதுக்கு வந்து அதீதமான அதிகாரங்கள் இருக்கு, அதை வரையறைப்படுத்துறோம், ரீஃபார்ம் படுத்துறோம்ங்கறாங்க. பாயிண்ட். வெரி குட். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ரீஃபார்ம் பண்ணுங்க. வெரி குட். இப்போ நீங்கள் வந்து ஷியா முஸ்லீமை உள்ளே கொண்டு வரீங்க, எனது போரா முஸ்லீமை கொண்டு வரீங்க, இதெல்லாம் ஓகே, இதை யாரும் மறுத்து சொல்லலை. இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் எதிர்க்கலை. ஆனால் இதில் இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 இஸ்லாமிய பெண்கள் அது இல்லாத மிற்ற மதத்தவர்களை மெம்பராக கொண்டு வருவேன்றீங்கல்ல,
இது எந்த அளவுக்கு அந்த அந்த கட்டமைப்பை சரியாக வழி நடத்தும்? இல்ல, இஸ்லாமிய பெண்கள் வரதுல என்ன இது போல பிரச்சனை? இதற்கு பெண்கள் தான் முன்பாக இருக்காங்களே, இல்ல, வர்றாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, அதை நான் உறுதிப்படுத்துறதுல என்ன பிரச்சனை? அரிகரன், ஏற்கனவே அரிகரன், உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிமிஷம் இருங்க. பெண்களை 1990 விட்டுருங்க. சட்டம் தெளிவா நான் சொல்லியிருக்கு கேட்கிறேன், சார். ரெண்டு மதம் அடுத்த மதத்தை சார்ந்தவங்கன்றீங்கல்ல. ஒரு நிமிஷம் அஸ்வத்தமன், நீங்க பேசும்போது நான் இல்ல, இல்ல, பேசும்போது இல்ல, குறுக்கிட்டு தமிழ்மணன் சார். நீங்க இப்ப இங்க குறுக்கிடுறீங்க. நான் உங்களுக்கு கேள்வி நான் இருந்துச்சுன்னா, குறுக்கிடலைங்க. அதுக்கு இல்ல, குறுக்கிட்டு என் வச்சுட்டா வாய்ஸ் குறுக்கிட்டு இல்லைங்க. கேட்டு பேசுங்க. என்னையும் பேச விடாம தடுக்காதீங்க. பிரதர், நான் தமிழ்மணன் குறுக்கிடல சார். பிரதர், ஓகே, நான் ஓகே, அமைதியா தான் ஓகே. இருக்கேன். ஓகே 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 வேற யாரோ பேசுறாங்க. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது நான் என்ன கேக்குறேன்னா, சிம்பிளா ஒரே ஒரு கொஸ்டின் தான், வேற எதுவுமே இல்ல. தேவஸ்தானத்துல இருக்கக்கூடிய மெம்பராக இஸ்லாமியர்கள் அங்க மாவட்ட ஆட்சியரா இருந்தா அந்த தேவஸ்தானத்துல மெம்பரை ஏத்துக்குவாங்களா? இல்ல அதை தாண்டி விட்டுருங்க. பொற்கோயில் இருக்கு, அமிர்தசர் பொற்கோயில் இருக்குல்ல, அதுல இந்துக்களே சீக்கியல் அல்லாத இந்துக்கள் போயிட்டு அங்க வந்து மெம்பர் ஆயிட முடியுமா? உங்களால அதை ஆக்க முடியுமா? அதுக்கு ஒரு நல்ல சட்டம் கொண்டு வர கேள்வி முடியுமா எனக்கு. உங்களால? நான் ஒரே இது கொண்டு- இல்ல, இதுக்கு மட்டும் பதில் கிறிஸ்துவ சொல்லிடுறேன். முஸ்லிம்கள்ல கிறிஸ்துவர் அல்லாதவர்கள் ஹரியனாலோ இதுக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். அதுக்கு மட்டும் பதில் வாங்கலாமா? அதுக்கு மட்டும் பதில் வாங்கலாமா? 30 வினாடிகள். நாட் மோர் தென் தட். சுருக்குமா. அதான் திரு கேசி வேணுகோபாலும் கேட்டார். சார், அதுக்கு பதில் சொல்லிடுறேன். அறநிலையத்துறையை பொறுத்தவரை கோவில் நிர்வாகம் மட்டும்தான் அதனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸாக இருக்கிறது. அந்த கோவில் நிர்வாகத்தை பொறுத்தவரை இந்துக்கள் அல்லாதவர்கள் வருவது சரியாக இருக்காது. ஆனா வக்ஃபு நிலங்களை பொறுத்தவரை இது முழுமையாக நிலம் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. ஒரு மசூதி இதுல ஏன் சார் கேள்வி கேக்குறீங்க, பதில் சொல்லும்போது தப்பு தப்பா பதில் சொல்றீங்க சார். பதில் சொல்றேன். அதை சொல்றேன்ற பத்திரத்தில் தானே குறுக்க வரீங்க. அதுதானே பதில் சொல்லிட்டு இருக்கேன். வக்ஃபு என்பது மசூதி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது, மசூதி நிர்வாகம் சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம். அதுல யாருக்கு டிஸ்பியூட் வருதுன்னு சொன்னா வக்ஃப் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வருகிறது. ஓகே, அப்போ அந்த ட்ரிபியூனல் மாதிரியான விஷயங்கள்ல எக்ஸ்ட்ரா மெம்பர் தேவைப்படுது. அதே போல அரசு சொத்துக்கும் வக்ஃபுக்கும் வருது. அப்ப அரசாங்கத்துடைய பிரதிநிதி அங்க தேவைப்படுது. இப்ப காவிரி ஆணையம் அமைச்சா கர்நாடகாவுல இருந்து ரெப்ரசன்டேஷன் வேணும், தமிழ்நாட்டுல இருந்து ரெப்ரசன்டேஷன் வேணும், கவர்மெண்ட்ல இருந்து பிரதிநிதித்துவத்துக்கு மெம்பரை பத்தி கேள்வி கேட்டா அதான் நீங்க பதட்டமா வரீங்க. ஓகே ஓகே, அனுமதிக்க முடியும். மசூதி நிர்வாகத்துல யாரும் மற்ற மதத்தை கொண்டு வரல. மசூதி வந்து வக்ஃப் வந்து ஒரு நிலத்தை சொந்தம் கொண்டாடுது, அரசு அதே நிலத்தை சொந்தம் கொண்டாடுகிறது. அப்ப அரசினுடைய பிரதிநிதி அங்க இருக்கணும். நீங்க இஸ்லாமியர் அல்லாதவர்கள் யார சொல்றீங்க? உச்சநீதிமன்ற நீதிபதி அங்க இருக்கணும்னு சொன்னா ஐயோ அவர் இஸ்லாமியர் அல்லாதவர். நான் முஸ்லிம் எம்பி அந்த ஏரியாவோட எம்பி உள்ள அப்போ நீங்க திருச்செந்துறை மாதிரி ஒரு ஊரையே பதில் வாங்கலாம். ஊரையே சொந்தம் அதுக்கு பதில் வாங்கலாம். தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்துடைய தலைவர் திரு அஸ்வத்தாமன் நம்மோடு இருக்கிறார். ஹோல்ட் யுவர் தாட்ஸ், ஹியர் ஹிம் அவுட். தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவர் திரு அப்துல் ரஹ்மான் நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த விவாதத்தில் நம்ம நீங்க உங்களுக்கு இந்த சட்டம் பற்றி நிறைய கருத்துக்கள் இருக்கும். அதை தாண்டி இந்த விவாதத்தில் திருச்செந்துறை பற்றி நிறைய பேச்சு வந்தது. இங்க மட்டும் வரல, பாராளுமன்றத்திலே வந்தது. ஊரையே ஒரு வக்ஃப் வாரியம் கொண்டாடும் பொழுது, சொந்தம் கொண்டாடும் பொழுது சீர்திருத்தத்துக்கான தேவை அதுவே உணர்த்துகிறது அப்படிங்கிறார். திரு விருத்தாச்சலத்தில் ஏதோ ஒரு விஷயத்தையும் திரு அஸ்வத்தாமன் எழுப்புகிறார். தமிழ்நாடு வக்ஃப் வாரிய தலைவருடைய விளக்கம் என்ன? வக்ஃப் வாரிய சொத்துக்கள் என்பது, வக்ஃப் நிறுவனங்களுக்கு தரப்பட்ட சொத்துக்கள் என்பது முஸ்லிம் சமுதாய தனவந்தர்களால இறைவனின் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள். அதனை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சரியாக நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பினை வக்ஃப் வாரியம் எடுத்திருக்கிறது. அதற்கு ஏற்ப வக்ஃப் வாரிய சட்டம் 1995 மிக தெளிவாக எல்லா அம்சங்களையும் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அந்த சட்டத்திற்கு ஒரு திருத்தம் தேவை என்பதற்கான அவசியமே இப்பொழுது எழவில்லை. நீங்கள் மிக குறிப்பாக திருச்செந்துறை சொத்தை பற்றி கேட்கிறீர்கள். ஒரு பர்டிகுலர் இடத்தை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்தில் சில கிராமங்களில் சில பகுதிகள் மாத்திரம் வக்ஃப் செய்யப்பட்ட சொத்துக்களாகவும், மிகச்சில கிராமங்களில் கொஞ்சம் பரப்பளவு அதிகமாக இருக்கக்கூடிய சொத்துக்களாகவும் வக்ஃப் சொத்துக்கள் 1958ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசினுடைய சர்வே கமிஷனரேட்டினுடைய நேரடி அளவீட்டின்படியாக பதிவு செய்யப்பட்டுள்ள சொத்துக்கள். அதிலே மிகச்சரியாக சர்வே நம்பர் எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட கிராமத்தை சொல்லி அந்த கிராமம் முழுவதும் வக்ஃபுக்கு உரியது என்று யாரும் சொல்லவில்லை. அது மிக தப்பான பிரச்சாரமாக, அவதூறு பிரச்சாரமாக சென்று கொண்டிருக்கிறது. அந்த வில்லேஜ், அந்த கிராமம் என்று மட்டுமல்ல, எந்த கிராமத்திலும்
வக்ஃபு நிறுவனங்களுக்கு சொந்தமான பகுதி என்பது அந்தந்த புல எண்களை கொண்டு இருக்கிற காரணத்தினாலே ஏற்கனவே அதை ஆக்கிரமித்திருப்பவர்கள் அல்லது பொய்யான டாக்குமெண்ட்டுகளை கொடுத்து பதிவு செய்திருப்பவர்களை பற்றிய கவனம் நமக்கு வருகிற போது இனிமேல் அதனை பதிவு செய்வதற்கு, விற்பதற்கு, வாங்குவதற்கு அனுமதி இல்லை என்கிற வகையில் தான் நாம் நம்முடைய தகவலை கொடுத்திருக்கிறோம். ஆனால் இது யாருடைய சொந்த சொத்தாக இருக்குமேயானால் நிச்சயமாக அவர்களுக்கென்று டைட்டில் டீட் இருக்கும், அவர்களுக்கென்று பட்டா இருக்கும், அவர்களுக்கென்று ஆவணம் கரெக்டாக இருக்கும், சரியாக இருக்கும். யாருடைய சொத்தையும் யாரும் கேட்க முடியாது. அவரவர்களுடைய சொத்தை தாராளமாக காட்டி அவர்களுக்குரியதாக ஆக்கிக் கொள்ளலாம். டு ரீக்ளாரிஃபை, அங்க இருக்கக்கூடிய கோவில் மீது வக்ஃப் வாரியத்துக்கு எந்த கிளைமும் கிடையாது. யாரும் கோயிலை பத்தி பேசவே இல்லையே, யாரும் கோயிலை பத்தி பேசவில்லை. அதே நேரத்துல அதே திருச்சியில சூரியூர் என்கிற கிராமத்தில் இதே மாதிரி மிகப்பெரிய அளவு பரப்பளவு உள்ள இடம் இருக்கிறது. அது வக்ஃபுடைய இடம். அந்த வக்ஃபு அது முறையாக ஆவணத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பரப்பளவு உள்ள இடத்தில் ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயிலை சுற்றி 8-9 குளங்கள் இருக்கின்றன. ஆவணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? இது முற்றிலுமாக இந்த பரப்பளவு வக்ஃபு செய்யப்பட்ட தனவந்தர்களால் வக்ஃபு செய்யப்பட்ட இடம். இதில் கோயில் இருக்கிறது. அது 1000 காலத்து வரலாற்று பாரம்பரியம் உள்ளது. கோயிலை சுற்றி குளங்கள் இருக்கின்றன. இந்து பெருங்குடி மக்கள் வணக்க வழிபாடுகளை செலுத்திக் கொண்டிருப்பது தொடர வேண்டும் என்றெல்லாம் மிக தெளிவாக இருக்கலாம். ஒரு பெரிய இடத்துக்கு இன்னைக்கு நீங்களே சொந்தக்காரரா இருக்கிறீங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன கோயில் இருக்கிறது. அந்த கோயில் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கக்கூடாது, இருக்கலாம். வக்ஃபு நிலத்தில் கோயில் இருக்கக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது. கோயில் தானே என்னங்க? 1000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில் இருந்தா அது கோவில் நிலம் தானே, அது எப்படி வக்ஃபு நிலமா மாறும்? இல்லங்க, ஒரு கோயில் இருக்குது, அதை சுற்றி ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னா அந்த இடமெல்லாம் கோயிலுக்குரியதாக இருக்காது. ஒரு மசூதி இருக்கிறது, மசூதியை சுற்றி உள்ள இடமெல்லாம் மசூதிக்குரியதாக இருக்காது. ஒரு ஆளு ஒரு குறிப்பிட்ட பெரிய ஒரு மிராசிட்ட ஒரு பெரிய ஏரியா இருக்குன்னு சொன்னா, ஒரு 100 ஏக்கர் இருக்குன்னு சொன்னா, அந்த ஏக்கர்ல ஒரு கோயில் இருக்குது அப்படின்னா அந்த கோயிலுக்குள்ள உரிமை, வணக்க வழிபாட்டு முறையை அந்த ஓனரே சொல்றாரு, நல்லா பண்ணலாம் அப்படின்னு. அதனால அவருக்குரிய இடமாக அது இல்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அதே போலத்தான் வக்ஃபுடைய இடத்தில், ஒரு பெரிய பரப்பளவு உள்ள இடத்தில் ஒரு கோயில் இருக்கிறது. அந்த கோயில் 1000 வருடத்தையும் தாண்டிய வரலாற்று பாரம்பரியம் உள்ளது. அது கோயிலாகத்தான் இருக்க வேண்டும் என்றே ஆவணத்தில் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே எந்த மதம், எந்த வணக்க வழிபாடு, எந்த மசூதி, எந்த கோயில், எந்த சர்ச் என்பதல்ல கேள்வி. இதை வைத்து மத காழ்ப்புணர்ச்சியை உருவாக்கி மக்களிடத்திலே குழப்பத்தை உருவாக்குவதற்கு தான் இது போன்று பேசிக் கொண்டிருக்கிறார்களே தவிர சட்டம் மிக தெளிவாக இருக்கிறது. இங்கே மத வழிபாட்டு வகைகளிலே எந்த முரண்பாடும் கிடையாது. அந்த வழிபாட்டு முறைகளின் அடிப்படையிலே இருக்கக்கூடிய வணக்க தலங்கள் இருப்பதிலும் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது. சட்டம் மிக தெளிவாக இருக்கிறது. யாரும் இதை வைத்து மக்களிடத்திலே குழப்பங்கள் செய்ய வேண்டாம் என்பதுதான் நம்முடைய வேண்டும். நன்றி வக்ஃப் வாரிய தலைவர். தேங்க்யூ. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு அப்துல் ரஹ்மானுடைய கருத்து கேட்டோம். திரு குமார், உங்கள்கிட்ட ஐ ஹவ் நாட் பீன் ஃபேர் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம். அதனால யூ வில் ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். உங்களுடைய இறுதி கருத்தை கேட்டு நிகழ்ச்சி முடிக்க போறேன். ஓகே. தேங்க்யூ. அதாவது நம்ம அஸ்வத்தாமன் ஒரு கடைசியில் ஒரு சாப்டர் சொன்னார். அது 100% எனக்கு உடன்பாடு உண்டு. ஏனென்று சொன்னால் இதை நான் இப்போதைக்கு 2வது ரீஃபார்ம் பண்ணணும். இந்த சொத்துக்களெல்லாம் வக்ஃபோட சொத்துக்களை டிஜிட்டலைஸ் பண்ணணும். டாக்குமெண்ட்ரியை கரண்ட் டேட்டுக்கு தகுந்த மாதிரி அதை கொண்டு வரணுங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய முதல் கடமையாக இருக்கிறது. முஸ்லீம்ஸுக்கு உள்ளேயே பல பிரிவுகள் அதுக்கு எதிர்ப்பு, இதுக்கு ஆதரவு இருக்கிறது. சுஃபின்னு சொல்லக்கூடிய ஒரு வகுப்பினர் வட இந்தியாவில் அதிக பிரிவினர் இதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அது அவர்களுக்கும் கடமைப்பட்டது அரசு. ஆகையினால எல்லாருடைய இந்த காலத்துக்கு ஏற்றாற் போல ஆவணப்படுத்துறது தான். இதை ரீஃபார்ம்ங்கிறது சொல்றதை விட இது கண்டிப்பாக இதை ஆவணப்படுத்துறது. இதுக்கு வக்ஃப் வாரியம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்று தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நல்லது. இது காலாகாலமா எப்படி இருந்தது, என்ன சொத்துக்கள் எல்லாம் அந்த காலத்துல இனாமா கொடுத்த சொத்துக்கள்லாம் நீங்க கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பு ஆகி போய்விட்டது. அது வாரியமா இருந்தாலும் சரி, அறநிலையத்துறையா இருந்தாலும் சரி,
எந்த போர்டாக இருந்தாலும் சரி அதை ஆவணப்படுத்தி அதை கரெக்ட் டேட்டில் வைக்கிறது நல்லது என்று அவர்கள் நினைத்துக் கொண்டார்கள் என்றால் எல்லாத்துக்கும் நல்லது. அவங்க சொல்ற மாதிரி அது தவறு இல்லை என்றால் அவங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் என்னுடைய கருத்து. ரீஃபார்ம் பண்றதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்ல இதனது நோக்கமே வந்து ஆபத்தானது, பிளவுபடுத்துறதுக்கான நோக்கம் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்க நாடாளுமன்றத்தில் இது விவாதமாக இருக்கிறது. இது அடுத்தடுத்த இன்னும் நிறைய கட்டங்கள் போக வேண்டியிருக்கிறது. இதுக்கான ஒரு குழுவுக்கு போயிருக்கிறது. இது வந்து முன்னே எப்படி போக போகிறது, இல்லை இதற்கான எதிர்ப்புகள் வலுத்து இதற்கான தடைகள் கூட போகுதா, அதை தாண்டி அப்படியே நிறைவேறினாலும் இன்னொரு கடக்க வேண்டிய கட்டங்கள் நிறைய இருக்கின்றன. நிகழ்ச்சியில் பங்குண்ட பார்த்த நேயர்கள் அனைவருக்கும், விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்னும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, ஆனால் நம்மிடம் நேரம் இல்லை. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.